உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். அன்பானவர்களே, வல்லமை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த 100க்கு 100 ஆராதனை நிகழ்ச்சியிலே ஜாய் டிவியின் வழியாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நிச்சயமாகவே இந்த 1 மணி நேரம் எங்களோடு இணைந்து நீங்கள் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை ஆராதியுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். இந்த மாதத்தில் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். சங்கீதம் 145:19 அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி கர்த்தர் செய்கிறார். நிச்சயமாகவே கர்த்தர் நீங்கள் பயந்து நடக்கிற பொழுது உங்களுடைய விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, கூப்பிடுதலை கேட்டு ரட்சிக்கிறவராக இருக்கிறார். எங்களோடு இணைந்து ஒரு பாடலை பாடுவோம். ஒரு பழைய கீர்த்தனை பாடல்களை நாம் பாடுவோம். பயந்து கர்த்தரின் பாதையில் நடக்கிறவன் பணிந்து நடப்போன் பாக்கியவான் என்ற பாடல். பயந்து கர்த்தரின் பாதைகளிலே பணிந்து நடப்போன் பாக்கியவான். பயந்து கர்த்தரின் பாதைகளிலே பணிந்து நடப்போன் பாக்கியவான். முயன்று உழைத்து பலனை உண்பான், முயன்று உழைத்து பலனை உண்பான். முடிவில் பாக்கியம் மேன்மை காண்பான், முடிவில் பாக்கியம் மேன்மை காண்பான். பயந்து கர்த்தரின் பாதை தனிலே பணிந்து நடப்போன் பாக்கியவான். பயந்து கர்த்தரின் பாதை தனிலே பணிந்து நடப்போன் பாக்கியவான். ஆமென். உண்ணுதற்கினிய கனிகளை தரும் தண்ணீலம் திராட்சை கொடி போல் வளரும். உண்ணுதற்கினிய கனிகளை தரும் தண்ணீலம் திராட்சை கொடி போல் வளரும். கண்ணிய மனைவி மகிழ்ந்திருப்பாள், கண்ணிய மனைவி மகிழ்ந்திருப்பாள். எண்ணரும் நலங்கள் இல்லத்தில் புரிவார், எண்ணரும் நலங்கள் இல்லத்தில் புரிவார். பயந்து கர்த்தரின் பாதை தனிலே பணிந்து நடப்போன் பாக்கியவான். பயந்து கர்த்தரின் பாதை தனிலே பணிந்து நடப்போன் பாக்கியவான். கர்த்தர் வீட்டை கட்டாராக, அதோடைய கட்டுகிற பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவாராகி
அதை காவலாளிகள் அவருடைய பிரயாசம் விருதா. இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய வீட்டை கட்ட போகிறார். நீங்கள் பயந்து கர்த்தருடைய பாதையிலே நடங்கலாம. கர்த்தர் உன் வீட்டை கட்டாவிடில் அதை கட்டுவோர் முயற்சி வீணாமாதை அறி. கர்த்தர் உன் வீட்டை கட்டாவிடில் அதை கட்டுவோர் முயற்சி வீணாமாதை அறி. கர்த்தரால் வரும் சுதந்திரம் பிள்ளைகள், கர்த்தராலும் வரும் சுதந்திரம் பிள்ளைகள். கர்ப்பத்தின் கனியோ கர்த்தரின் கிருபை, கர்ப்பத்தின் கனியோ கர்த்தரின் கிருபை. பயந்து கர்த்தரின் பாதைதனிலே பணிந்து நடப்போன் பாக்கியவான். பயந்து கர்த்தரின் பாதைதனிலே பணிந்து நடப்போன் பாக்கியவான். முயன்று உழைத்து பலனை உண்பான், முயன்று உழைத்து பலனை உண்பான். முடிவில் பாக்கியம் மேன்மை காண்பான், முடிவில் பாக்கியம் மேன்மை காண்பான். பயந்து கர்த்தரின் பாதைதனிலே பணிந்து நடப்போன் பாக்கியவான். பயந்து கர்த்தரின் பாதைதனிலே பணிந்து நடப்போன் பாக்கியவான். அல்லேலூயா. பயந்து கர்த்தருடைய பாதையிலே நீங்கள் நடக்கிற பொழுது எப்பேற்பட்டதான ஆசீர்வாதத்தை தேவன் வைக்கிறார். எப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் வைக்கிறார். 128ஆம் சங்கீதத்தில் பிள்ளைகள் ஒளிவ மர கன்றுகளைப் போல வளருவார்கள், மனைவி திராட்சை கொடியை போல இருப்பார். எப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் வைக்கிறார். நீங்கள் பயப்பட வேண்டியது கர்த்தருக்கு. பயந்தவருடைய விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். யார் கர்த்தருக்கு பயந்தவர்கள்? வேதத்திலே ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ உன் புத்திரன் என்றும் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காய் நீ ஒப்பு கொடுத்தபடினாலே தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். ஆண்டவரே சொல்லுகிறார் ஆபிரகாமை பார்த்து. ஆண்டவரே வாக்கு பண்ணுகிறார், நீ தேவனுக்கு பயந்தவன் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். எப்படி தேவனுக்கு பயந்தார்? தேவன் மேல ஒரு விசுவாசத்தை வைத்தார். தேவன் மேல ஒரு விசுவாசத்தை வைத்தார். அங்கே சொல்லுகிறார், பிள்ளையை கூப்பிட்டு கொண்டு அந்த மோரியா மலைக்கு போகிற பொழுது அங்கே வேலைக்காரரை சொல்லுகிறார், நீங்களும் இந்த கழுதையும் இங்கே நின்று கொண்டிருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் தேவனுடைய சமூகத்தில் போய் அங்கே தேவனுடைய சமூகத்தை தரிசித்து திரும்பி வருவோம். எவ்வளவு பெரிய விசுவாசம்! நம்பிக்கை அதிகமான ஒரு விசுவாசம். தேவன் மேல ஒரு விசுவாசம் வைத்தான். 14ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். பிள்ளை கேட்கிறான், அப்பா பலி செலுத்துவதற்கு எல்லா காரியங்கள் இருக்கிறது, ஆனால் ஆடு எங்கே என்று சொல்லி பிள்ளை கேட்கிற பொழுது ஆண்டவர் அந்த ஆபிரகாம் சொல்லுகிறார், கர்த்தரதை பார்த்து கொள்வார். தேவனுடைய பர்வதத்திலே எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். இன்னைக்கு நீங்க ஆண்டவருக்கு உங்களுடைய வழிகளை ஒப்பு கொடுக்கிற பொழுது, உங்களுடைய தேவனுடைய சமூகத்திலே உங்களுடைய வழிகளை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிற பொழுது நிச்சயமாய் உங்களுடைய கர்த்தர் வழியை ஆயத்தப்படுத்துவார், செவ்வாய்ப்படுத்துவார். தேவனுடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். பள்ளமா வழியை கர்த்தருக்கு ஒப்புவிடு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு. கரங்களை தட்டி இந்த மாலை வேளை தேவ பிரசன்னங்களை நிரப்பட்டு
வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பீரு. வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பீரு. காரியத்தை வாய்க்க செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். காரியத்தை வாய்க்க செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். காத்தீரு பொறுத்தீரு கர்த்தரையே நம்பீர், காரியங்கள் வாய்க்க செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். காத்தீரு பொறுத்தீரு கர்த்தரையே நம்பீர், காரியங்கள் வாய்க்க செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பீரு. வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பீரு. ஆமென். நல்ல கரங்களை தட்டி தீயவன் செயல் குறித்து மனம் பதறாதே. தீயவன் செயல் குறித்து மனம் பதறாதே. தீயவன் செயல் குறித்து மனம் பதறாதே. முல்லை போல ஒளிர்ந்து பூவை போல உதிர்ந்து இல்லாமல் போய்விடும். முல்லை போல உணர்ந்து பூவை போல உதிர்ந்து இல்லாமல் போகிவிடும். காத்தீரு பொறுத்தீரு கர்த்தரையே நம்பீர், காரியங்கள் வாய்க்க செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். காத்தீரு பொறுத்தீரு கர்த்தரையே நம்பீர், காரியங்கள் வாய்க்க செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பியிரு. மகிழ்ந்து களிக்கூறு, தொடர்ந்து துதிப்பாடு, விருப்பங்கள் எல்லாம் விரைவிலே நிறைவேற்றுவார். நீ கர்த்தருக்கு பயந்து நடப்பதினாலே உடைய விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்றுகிறவர். இந்த மாதத்தில் தேவன் அப்படிதான் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். நீ கர்த்தருக்கு பயந்து நடக்கிற பொழுது என் வாழ்க்கை செழிப்பாய் மாறும். கரங்களை தட்டி இணைந்து எங்களோடு மகிழ்ந்து களிக்கூறு, தொடர்ந்து துதிப்பாடு, மகிழ்ந்து களிக்கூறு, தொடர்ந்து துதிப்பாடு. இதயத்தின் வாஞ்சை விருப்பங்கள் எல்லாம் விரைவில் நிறைவேற்றுவார். இதயத்தின் வாஞ்சை விருப்பங்கள் எல்லாம் விரைவில் நிறைவேற்றுவார். காத்தீரு பொறுத்தீரு கர்த்தரையே நம்பீர், காரியங்கள் வாய்க்க செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பீரு. நீதிமான் அனைவருக்கும் வெற்றி நிச்சயமாய் உண்டு. கர்த்தரே துணை நிற்பார், கவலைப்படாதிருங்கள். ஆமென்.
நீதிமான் அனைவருக்கும் வெற்றி உண்டு வெகு விரைவில். நீதிமான் அனைவருக்கும் வெற்றி உண்டு வெகு விரைவில். துணை நின்று கர்த்தரோ நடத்தி செல்வார், துரிதமாய் ஜெயம் தருவார். உனக்கு துணை நின்று கர்த்தரோ நடத்தி செல்வார், துரிதமாய் ஜெயம் தருவார். எனவே காத்திரு பொறுத்திரு கர்த்தரையே நம்பியே காரியங்கள் வாய்க்க செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். காத்திரு பொறுத்திரு கர்த்தரையே நம்பியே காரியங்கள் வாய்க்க செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பியிரு. உனது நேர்மையெல்லாம் அதிகாலை வெளிச்சம் போலாகும், நண்பகல் போலாகும். உன் நியாயம் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். நியாயத்தின்படி நீதி செய்வார், கவலைப்படாதிருங்கள். உனது நேர்மையெல்லாம் அதிகாலை வெளிச்சமாகும். உனது நேர்மையெல்லாம் அதிகாலை வெளிச்சமாகும். நண்பகல் போலாகும் உன் நீதி நியாயம், நண்பா கலங்காதே. பகல் போலாகும் உன் நீதி நியாயம், நண்பனே கலங்காதே. காத்திரு பொறுத்திரு கர்த்தரையே நம்பீர், காரியங்கள் வாய்க்க செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். காத்திரு பொறுத்திரு கர்த்தரையே நம்பீர், காரியங்கள் வாய்க்க செய்வார், சார்பில் செயலாற்றுவார். வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பியிரு. வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பியிரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வழியை நீங்க கர்த்தருக்கு கொடுக்கிற பொழுது, நிச்சயமாய் அவரை நம்பி இருக்கிற பொழுது எல்லா காரியங்களையும் கர்த்தர் வாய்க்க செய்கிறார். யார் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள்? முதலாவது சொன்னேன், தங்களுடைய காரியங்கள் முழுவதுமாய் தேவனுக்கு அர்ப்பணிப்பது. தன்னுடைய சொந்த மகனையே தேவனுக்காய் அர்ப்பணித்தார், கர்த்தருக்கு பயந்தவர்களாய் இருந்தார். இரண்டாவது, லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்களில் ஒருவன் பிறனுக்கு அநியாயம் செய்யக்கூடாது, உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். அநியாயம் செய்யக்கூடாது. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனால் விசேஷமாய் அழைக்கப்பட்டவர்கள், தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட விசுவாசியாய் இருக்கிறவர்கள் அநியாயத்திற்கு பயப்பட வேண்டும். அநியாயம் செய்யக்கூடாது. உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஆண்டவர் சொல்றார், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். என்னுடைய கட்டளையின்படி செய்து என் நியாயத்தின்படி கை கொண்டார். நீங்கள் கர்த்தருக்கு பயந்து என் கட்டளை என் நியாயங்களை கை கொண்டால் தேவன் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தருகிறார். கீழே சொல்லப்பட்டிருக்கிறது, பூமி தன் பலனை தரும். பூமி என்று சொல்லுகிற பொழுது உங்களுடைய குடும்பம், உங்களுடைய ஆசீர்வாதம், உங்களுடைய பிசினஸ், உங்களுடைய வியாபாரங்கள், பூமி தன் பலனை கொடுக்கும். சிலர் சொல்லுவீங்க, என்னுடைய வியாபாரம் செழிக்கல, என்னுடைய பிசினஸ் செழிக்கல,
நஷ்டம் வந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்லி கலங்கியிருக்கிறீர்களா? எப்பொழுது பூமி தன் பலனை தரும்? அநியாயம் பிறருக்கு அநியாயம் செய்யாதிருக்கிற பொழுது, கர்த்தருடைய கட்டளை பிரமாணங்களுக்கு நீங்கள் கீழ்ப்படுகிற பொழுது, இரண்டாவதாக திருப்தியாய் சாப்பிடுவீர்கள். மூன்றாவதாக ஒரு ஆசீர்வாதத்தை வைக்கிறார், சுகமாய் குடியிருப்பீர்கள். உங்களுடைய வீட்டில், உங்களுடைய தேசத்தில், நீங்கள் வசிக்கிற பகுதியில் சுகமாய் குடியிருக்க பண்ணுவா, சுகமாய் குடியிருக்க பண்ணுவா. அதனால எதை குறித்து கவலைப்படாதீங்க, எதை நினைச்சு நீங்க கலங்க தேவையில்லை. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை நடத்துவா, உங்களுடைய காரியங்களை பொறுப்பேற்று நடத்துவா. எதை குறிச்சும் சோர்ந்து போகாமல் இருங்கள். ஆமென், ஹல்லேலூயா. எதை குறித்து நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்க, எதை குறிச்சும் கலங்காதே மகனே மகளே, ஆண்டவர் நடத்துவார். இதுவரையிலும் நடத்தின எபினேசர் நமக்கு உண்டு. பாடலாமா? எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே, யெகோவா தேவன் என்னை நடத்திச் செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்திச் செல்வார். எதை நினைத்தும் நீ கலங்காதே மகளே, யெகோவா தேவன் உன்னை நடத்திச் செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்திச் செல்வார். ஆமென். எதை நினைச்சு கலங்கி கொண்டிருக்கிற மகளே மகனே, கலங்காதே, நான் உன்னை நடத்துவேன். பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஆமென். இதுவரை உதவின எபினேசர் உண்டு, இனியும் உதவி செய்வார். இதுவரை உதவின எபினேசர் உண்டு, இனியும் நடத்திச் செல்வார். இனியும் நடத்திச் செல்வார். உன்னுடன் தொடர்ந்து நடத்திச் செல்வார். எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே, யெகோவா தேவன் உன்னை நடத்திச் செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்திச் செல்வார். ஒருவேளை சரீரத்தை பலவீனத்தோடு நின்று கொண்டிருக்கிறியா? யெகோவா ராஃபா உனக்கு உண்டு, சுகம் தருகிற தேவன். இப்பொழுதே சரீரத்தில் ஒரு சுகம் இறங்கி கொண்டிருக்கிறது, ஒரு வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. விடுதலையாக்குற கர்த்தருடைய கரம். ஆமென். சுகம் தரும் தெய்வம் யெகோவா ராஃபா உண்டு, பூரண சுகம் தருவார். சுகம் தரும் தெய்வம்
யெகோவா ராஃபா உண்டு, பூரண சுகம் தருவார், பூரண சுகம் தருவார், உனக்கு பூரண சுகம் தருவார், இப்பொழுதே பூரண சுகம் தருவார். எதை நினைத்தும் நீ கலங்காதே மகளே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார், யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். கர்த்தருக்கு காத்திருக்கிற பொழுது புதிய பலன், கழுகுகளைப் போல சட்டைகள் அடித்து எழும்புவாய், ஓடினாலும் இளைப்படைய முடியாது, நடந்தாலும் நீ சோர்வடைய மாட்டாய் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். இஸ்ரவேலே, யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று, கேடகமாயிருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் அல்லவா? கலங்க தேவையில்லை. புது பலன் அடைந்து சிறகுகளை விரித்து உயர பறந்திடுவாய், மடிந்து போவதில்லை. புது பலன் அடைந்து சிறகுகளை விரித்து உயர பறந்திடுவாய், மடிந்து போவதில்லை, நீ மடிந்து போவதில்லை. ஒருவேளை வியாதியோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறியா மகனே, மகளே? கர்த்தர் புதிய பலனை கொடுப்பார். கழுகுகளை போல சிறகடிக்கிற எழும்புகிற ஒரு வல்லமைய தேவன் உங்களுக்கு தருவார். எதை நிறைத்தும் கலங்காதே, கவலைப்படாதே. எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார், யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அன்புக்கு பயமில்லை. நீங்கள் தேவன மேலே ஒரு முழுமையான ஒரு நம்பிக்கை, ஒரு அன்பு வைப்பீர்கள் என்று சொன்னார், நீங்கள் வியாதியை கண்டு பயப்பட மாட்டீர்கள், சோர்வை கண்டு பயப்பட மாட்டீர்கள். பூரண அன்பு உங்களை நடத்தும். அன்பிற்கு பயமில்லை. ஆமென். பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அன்புக்கு பயமில்லையே, அன்பிற்கு பயமில்லையே. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அன்பிற்கு பயமே இல்லை, அன்பிற்கு பயமே இல்லை. எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார், யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். எதை நினைத்தும் நீ கலங்காதே மகளே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார், யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார்.
கலங்காதிருங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை நடத்துவார். யார் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் என்று சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறோம். முழுமையாய் தங்களை அர்ப்பணிக்கிறவர்கள், தேவனுக்கு பயப்படுகிறவர்கள், பிறருக்கு அநியாயம் செய்யாதவர்கள், தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் எப்படிப்பட்டதான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் என்று பார்த்தோம். மூன்றாவதாக, உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை நீ கொண்டாடுவாயாக. உபாகமம் புஸ்தகத்தில் சொல்லுகிறது, தேவனுக்கு பயந்து அவருக்கு ஒருவருக்கே ஆராதனை செய், அப்பொழுது நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவர் என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். சங்கீதம் 100 சொல்லுகிறது, மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். பிலிப்பியர் 3:5 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவியிலே தேவனுக்கு ஆராதனை செய். நியாயாதிபதிகள் 10:10 சொல்லுது, அந்நிய தேவனை விலக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய். அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்கிற பொழுது நீ தேவனுக்கு பயப்படுகிறவர். கர்த்தர் உன்னை விடுவிப்பார். கர்த்தர் உனக்கு சுகம் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். கர்த்தர் உனக்கு சுகம் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். பாடலாமா? இன்னைக்கு சுகம் உங்களுக்குள்ளே பாய்ந்து செல்லும். இந்த பாடலை கேட்கிற போது ஒரு வல்லமை உங்க சரீரத்தில் இடைப்படும். தேவனுடைய அக்கினி உங்களை நிரப்பி கொண்டிருக்கிறது. தேவ பிரசன்னம் இப்போது இந்த நிகழ்ச்சியை நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. விடுதலை கொடுக்கிற தேவன். சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுகிறதே, வல்லமை நதியாய் பரவி பாய்கிறதே. கரங்களை தட்டி எங்களோடு இணைந்து பாடுங்கள். நிச்சயமாய் தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களை நிரப்பும். தேவனுடைய வல்லமை, தேவனுடைய சுகம் உங்களை நிரப்பும். 38 வருஷமா ஒருத்தவன் குளக்கரையில படுத்து கொண்டிருந்தான். ஆண்டவர் அவனை பார்த்து கேட்டார், சுகம் பெற விரும்புகிறாயா? இன்றைக்கு உன்னுடைய விருப்பம் என்ன? கர்த்தருக்கு பயப்படுகிற போது உன்னுடைய விருப்பங்களை நிறைவேற்றுகிறவர். சுகம் பெற விரும்புகிறாயா? அவன் சொன்னான், எனக்கு யாரும் இல்லை ஆண்டவரே, என்னை கொண்டு போய் விடுவதற்கு யாரும் இல்லை, நான் படுத்துக் கொண்டிருக்கிறேன், என்னை விசாரிப்பதற்கு யாரும் இல்லை. கவலைப்படாதிருங்கள், கர்த்தருக்கு பயந்தருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற கர்த்தர் உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடவென்று சொன்னார். இன்றைக்கும் எந்த வியாதியில இருக்கிறார், எந்த படுக்கையில் இருக்கிறார், எந்த சூழ்நிலையில் எழும்ப முடியாமல் காணப்பட்டு கொண்டிருக்கிறார், எந்த பிரச்சனையிலிருந்து விடுவிக்க முடியாமல் கலங்கி தவித்துக் கொண்டிருக்கிறார், உங்களுடைய விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்றுவார். பாடலாமா? எங்களோடு இணைந்து கொள்ளுங்க, ஆவில இணைந்து கொள்ளுங்க, தேவனோடு இணைந்து கொள்ளுங்க. உங்களுடைய தேவனுடைய வல்லமை உங்களை இப்பொழுது நிரப்பும். எஸ், ஆமா. கரங்களை தட்டி சுகம் வேலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகம் வேலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சொல்லாமா? சுகம் வேலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகம் வேலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. இரத்த குழாய்கள் கண்கள் செவிவாய் தமணி என்றும் பாய்கின்றதே. இரத்த குழாய்கள் கண்கள் செவிவாய் தமணி என்றும் பாய்கின்றதே. வல்லமையால் சுகமானே, வார்த்தையினால் சுகமானே, உன் தழும்புகளால் சுகமானே, உன் தயவினால் சுகமானே. சொல்லமா?
உம் வல்லமையால் சுகமானே, உன் வார்த்தையால் சுகமானே, உன் தழும்புகளால் சுகமானே, உன் தயவினால் சுகமானே. ஏசையா ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. கும்பலாமா? ஏசையா ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே, உம் வல்லமையால் சுகமானே, உம் வார்த்தையினால் சுகமானே, உம் தழும்புகளால் சுகமானே, உம் தயவினால் சுகமானே. முதுகு தண்டு, இருதயம், மூளை, நரம்பு இப்போது ரத்தம் பாயிட்டோம். குடல், தோல், கணையம், இரைப்பை, வயிறு, சதை இப்போது கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. ஆமென். முதுகு தண்டு, இதயம், மூளை, நரம்பு, ரத்தம் வல்லமை பாய்கின்றதே. முதுகு தண்டு, இதயம், மூளை, நரம்பு, ரத்தம் வல்லமை பாய்கின்றதே. குடல், தோல், கணையம், இரைப்பை, வயிறு, சதையெங்கும் பாய்கின்றதே. குடல், தோல், கணையம், இரைப்பை, வயிறு, சதையெங்கும் பாய்கின்றதே. ஏசையா ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. இப்பொழுதே சுகமாக்குற வல்லமப்பா ஒவ்வொருவர் மீதும் இறங்கட்டும். விடுதலை கொடுக்கிற கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொருவரையும் சுகப்படுத்துவீராக. ஆமென். உம் வல்லமையால் சுகமானே, உன் வார்த்தையினால் சுகமானே, உம் தழும்புகளால் சுகமானே, உம் தயவினால் சுகமானே. ஆமென். இப்பொழுதே ஒரு சுகமாக்குற வல்லமை ஒவ்வொருவர் மீதும் இறங்கட்டும். மூட்டு வலி, ஈரல், மூட்டு, கால், திசு, நரம்புகள், சிறுநீரகங்கள், தலை எங்கும் கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது இறங்குவதாக. மூட்டு, ஈரல், மூட்டு, கை, கால், திசு வல்லமை பாய்கின்றதே. மூட்டு, ஈரல், மூட்டு, கை, கால், திசுக்கள் வல்லமை பாய்கின்றதே. எலும்பு, நரம்புகள், சிறுநீரகங்கள் தலையெங்கும் பாய்கின்றதே. வல்லமப்பா. எலும்பு, நரம்பு, சிறுநீரகங்கள் தலையெங்கும் பாய்கின்றதே. ஏசையா ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. ஏசையா ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. உம் வல்லமையால் சுகமானே, உம் வார்த்தையால் சுகமானே, உம் தழும்புகளால் சுகமானே, உம் தயவினால் சுகமானே. இப்பொழுதே சரீரத்தில பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் தொடுங்க ஆண்டவரே. தேவ பிரசன்னம் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. ஒரு வல்லமை அப்பா, ஒரு அக்கினி ஒவ்வொருவரையும் தொட்டு சுகப்படுத்துவீராக. கர்ப்பப்பை கட்டிகள், காயங்கள், புண்ணுகள் வல்லமை பாயட்டும்.
முடக்குவாதம், நுரையீரல், சுவாசம் எங்கும் கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது இறங்கட்டும். கர்ப்பப்பை கட்டி காயங்கள் புண்கள் வல்லமை பாய்கின்றதே. கர்ப்பப்பை கட்டி காயங்கள் புண்கள் வல்லமை பாய்கின்றதே. மூட்டுவாதங்கள், நுரையீரல்கள், சுவாசம் எங்கு பாய்கின்றதே. மூட்டுவாதங்கள், நுரையீரல்கள், சுவாசம் எங்கு பாய்கின்றதே. ஏசையா ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. ஆமென். ஏசையா ரட்சகரே, சபரபகபா, ஓ வல்லமை பாய்கின்றதே. உம் வல்லமையால் சுகமானே, உம் வார்த்தையால் சுகமானே, உம் தழும்புகளால் சுகமானே, உந்தன் தயவினால் சுகமானே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே. வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே. வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகம் பலன் எனக்குள்ளே. கேட்போமா? ஆமென். ஒரு வல்லமை உங்களை நிரப்புது, ஒரு அக்கினி உங்களை நிரப்புது. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே. வல்லமை நதியாய் பரவி பாயுதே. ஹல்லேலூயா. நிச்சயமாகவே உங்க சரீரத்தில் ஒரு வல்லமை பொழுது தொற்றிருக்கிறது, ஒரு அக்கினி உங்களை தொற்றிருக்கிறது, சுகமாக்கியிருக்கிறது. கவலைப்படாதிருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஏன் நம்ம பயப்படணும்? யோபு 1:9 சொல்லுது, அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதித்திரமாக, யோபு விருதாவாய் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறான். நீர் அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலி அடைக்கவில்லையோ? அவன் கையின் பிரயாசத்தை கிரியை நீர் ஆசீர்வதிக்கவில்லையோ? அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகியிருக்கிறது அல்லவா என்று சாத்தான் சொல்லுகிறான். இன்னைக்கு கர்த்தருக்கு நீங்க பயந்து நடக்கிற பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை வேலியடைப்பார், உங்கள் குடும்பத்தை வேலியடைப்பார், உங்கள் கையின் கிரியை தேவன் ஆசீர்வதிப்பார், உங்கள் சம்பத்து தேசத்திலே பெருகியிருக்கும். கவலைப்படாதிருங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். 115 சங்கீதம் 13 வசனத்தை வாசிச்சு பாருங்க. நீதிமொழிகள் 10 அதிகாரம் 27 வசனத்தை வாசிச்சு பாருங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற போது ஆயுசு நாட்கள் பெருகும். நீதிமொழிகள் 14:27 வாசித்து பாருங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற பொழுது ஜீவ ஊற்று உங்களுக்குள்ளே வரும், ஜீவ ஊற்று. அதனால கர்த்தருக்கு பயந்தவர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுகிற கர்த்தர். இன்றைக்கு கவலைப்படாதிருங்கள். இன்னைக்கு கடைசி அந்த பாடலை பாடி நாம் இந்த ஆராதனை முடிக்க போகிறோம். முசுக்கட்டை செடி நுனி அசைகிற பொழுது, இரைச்சலின் சத்தத்தை நீ கேட்கிற பொழுது எழும்பி போ. தேவன் உங்களுக்காய் புறப்பட்டா, இன்றைக்கு உங்களுக்காய் யுத்தம் பண்ணுங்க போகிறார். இந்த அமாவாசை நாளில் கலங்கி கொண்டிருக்கிறாயா? இதை நேரிலேயே பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளே, ஜாய் டிவியின் வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்காய் யுத்தம் பண்ணுவா, யுத்தம் பண்ணுவா. நீங்கள் சும்மா இருங்கள், சும்மா இருங்க, துதித்து கொண்டே இருங்க, ஆண்டவரை துதித்து கொண்டிருங்க. இன்னைக்கு நம்ம கரங்களை தட்டி துதிக்க போகிறோம். இன்னைக்கு உங்களுக்கு விரோதமா எழும்புகிற சத்து முறியடிக்கப்பட்டு போவான், முறியடிக்கப்பட்டு போவான். எஸ் லார்ட். ஆமென். கரங்களை தட்டி பாடலாமா?
முசுக்கட்ட செடி நுனி அசையும் பொழுது, ஈரச்சலின் சத்தம் நீ கேட்கும் பொழுது, முசுக்கட்ட செடி நுனி அசையும் பொழுது, ஈரச்சலின் சத்தம் நீ கேட்கும் பொழுது, பெலிஸ்தியானின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாய் புறப்பட்டாரே. பெலிஸ்தியானின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாய் புறப்பட்டாரே. பெலிஸ்தியானின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாய் புறப்பட்டாரே. எழும்பி போ, எழும்பி போ, எழும்பி போ, பெலிஸ்தியானை இன்று முறியடிக்க. எழும்பி போ, எழும்பி போ, எழும்பி போ, பெலிஸ்தியானை இன்று முறியடிக்க கர்த்தர் புறப்பட்டாரே. ஜெயம் 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 நமக்கே, கர்த்தர் முன் செல்வாரே. ஜெயம் 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 நமக்கே, கர்த்தர் துணை நிற்பாரே. ஜெயம் 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 நமக்கே. தாவீதுக்கு விரோதமாய் பெலிஸ்தியர் வந்தபொழுது தண்ணீர் உடைந்து ஓடுகிறது போல அவர்கள் ஓடினார்கள். கர்த்தர் அவருக்காய் யுத்தம் பண்ணினார். இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருவை கர்த்தர் அப்படி முறியடிப்பார். ஆமென். கரங்களை தட்டி தண்ணீர் உடைந்து ஓடுவது போல் சற்று உனக்கு முன்பாய் ஓடிடுவான். தண்ணீர் உடைந்து ஓடுவது போல் சற்று உனக்கு முன்பாய் ஓடிடுவான். விக்கிரகத்தை விட்டு ஓடுவான், எடுத்து சுட்டேரிப்பான். அவன் மந்திரத்தை விட்டு ஓடுவான், எடுத்து சுட்டேரிப்பாய். அவன் விக்கிரகத்தை விட்டு ஓடுவான், எடுத்து சுட்டேரிப்பாய். எழும்பி போ, எழும்பி போ, எழும்பி போ, எழும்பி போ, பெலிஸ்தியனின் பாளையத்தை முறியடிக்க. எழும்பி போ, எழும்பி போ, எழும்பி போ, பெலிஸ்தியனின் பாளையத்தை முறியடிக்க. ஓ கர்த்தர் புறப்பட்டாரே. ஜெயம் 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 நமக்கே. ஓ கர்த்தர் முன் செல்வாரே. ஜெயம் 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 நமக்கே, கர்த்தர் துணை நிற்பாரே. ஜெயம் 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 நமக்கே, கர்த்தர் கூட வருவாரே. ஜெயம் 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 நமக்கே. கேபா துவங்கி கேசர் மட்டும் தாவீது அவர்களை முறியடித்தார். முசுக்கட்டை செடிக்கு முன்பாக அவர்கள் விட்டு ஓடி போனார்கள். ஆமென். இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருவை கர்த்தர் அப்படி முறியடிப்பார். உங்கள் எல்லையில் அவன் இருக்க முடியாது. உங்கள் வழியாய் துஷ்டனி நீ வர முடியாது. கர்த்தர் முறியடிக்க போகிறார். ஆமென். கரங்களை தட்டி கேபா துவங்கி கேசர் மட்டும் சத்துருவை நீ முறியடிப்பார். கேபா துவங்கி கேசர் மட்டும் சத்துருவை நீ முறியடிப்பாய். முசுக்கட்டை செடிக்கு எதிராய் அவன் மேல் பாய்ந்திடுவாய். சொல்லமா, முசுக்கட்டை செடிக்கு எதிராய் அவன் மேல் பாய்ந்திடுவாய். நீயும் முசுக்கட்டை செடிக்கு எதிராய் அவன் மேல் பாய்ந்திடுவாய். எழும்பி போ, எழும்பி போ, எழும்பி போ, பெலிஸ்தியனை என்று முறியடிக்க. எழும்பி போ, எழும்பி போ, எழும்பி போ, பெலிஸ்தியனை என்று
முறியடிக்க கர்த்தர் புறப்பட்டாரே. ஜெயம் 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 நமக்கே, கர்த்தர் முன் செல்வாரே. ஜெயம் 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 நமக்கே, கர்த்தர் துணை நிற்பாரே. ஜெயம் 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 நமக்கே, கர்த்தர் கூட வருவாரே. ஜெயம் 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 நமக்கே. ஆமென். நல்ல கரங்களை தட்டி பாகால் பிரீசிமே பயப்படாதே, கர்த்தர் உனக்கு துணை நிற்கிறார். தொடர்ந்து இந்த பாடலை நீங்கள் கேட்க வேண்டும் என்று சொன்னால் BYV TV யூடியூப்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும் பொழுது இந்த பாடல் வெளிவரும். ஆமென். பாகால் பிரீசிமே பயப்படாதே, கர்த்தர் உனக்கு துணை செய்கிறார். பாகால் பிரீசிமே பயப்படாதே, கர்த்தர் உனக்கு துணை செய்கிறார். ஜெயம் 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 என்றுமே இயேசுவின் நாமத்திலே உனக்கு ஜெயம் 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 என்றுமே. இயேசுவின் நாமத்திலே நமக்கு ஜெயம் 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 என்றுமே. இயேசுவின் நாமத்திலே உனக்கு ஜெயம் 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 என்றுமே. இயேசுவின் நாமத்திலே வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். அக்கினி ஊற்றிடுமே எங்கள் தேசத்தில், ஆவியை பொழிந்திடுமே, வல்லமை அளித்திடுமே. அக்கினி ஊற்றிடுமே எங்கள் தேசத்தில், ஆவியை பொழிந்திடுமே, வல்லமை அளித்திடுமே. எலியாவின் தேவனே இறங்கி வாருமையா, எலியாவின் தேவனே இறங்கி வாருமையா. எரிவேன் எரிவேன் எரிந்து கொண்டிருப்பேன், என்னையை ஊற்றுமையா. ஊற்றுமையா. எரிவேன் எரிவேன் எரிந்து கொண்டிருப்பேன், என்னையை ஊற்றுமையா. எரிவேன் எரிவேன் எரிந்து கொண்டிருப்பேன், என்னையை ஊற்றுமையா. சாத்தானை எரித்து சாம்பலாக்கிட அக்கினி இப்பொழுது இறங்கணுமே. சாத்தானை எரித்து சாம்பலாக்கிட அக்கினி இப்பொழுது இறங்கணுமே. கட்டுகளை அறுத்து உடைத்திடவே அக்கினி இப்பொழுதே இறங்கணுமே. கட்டுகளை அறுத்து உடைத்திடவே அக்கினி இப்பொழுதே இறங்கணுமே. ஐயா எலியாவின் தேவனே இறங்கி வாருமையா. எரிவேன் எரிவேன் எரிந்து கொண்டிருப்பேன், என்னையை ஊற்றுமையா. எரிவேன் எரிவேன் எரிந்து கொண்டிருப்பேன், என்னையை ஊற்றுமையா. எரிவேன் எரிவேன்
எரிந்து கொண்டிருப்பேன், என்னையை ஊற்றுமையா. ஆஹா அல்லேலூயா, 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 ஆமென். தமக்கு பயந்தவருடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு ரட்சிக்கிற தேவன். கூப்பிடுதலை கேட்டு ரட்சிக்கிறவன். இன்னைக்கு கூப்பிடுங்க, ஜெபம் பண்ண முடிக்க போகிறோம். தேவ வல்லமை உங்களை நிரப்ப போகிறது. பர்த்திமை குருடை, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி கூப்பிட்டார். கூப்பிடுதலை கேட்டார். கானானிய ஸ்திரீ மகள் பிசாசினாலே கொடிய வேதனைப்படுகிறார் என்று சொல்லி கூப்பிட்டார். தாவீதின் குமாரனே எனக்கு இரங்குமையா என்று சொல்லி கூப்பிட்ட பொழுது கூப்பிடுதலுக்கு இறங்கின தேவன். நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனதுருக்கமுடைய தேவன். உனக்காக எனக்காக கல்வாரி சிலுவையில ரத்தத்தை சிந்திருக்கிறார், காயங்களை பட்டிருக்கிறார். சிலுவையில மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆவது நாள் உயிரோடு கூட எழுந்த தேவன், உயிர்த்தெழுந்த வல்லமுடைய தேவன். அவர் மீண்டும் வரப்போகிறார். இன்றைக்கு நாங்கள் ஜெபிக்க போகிறோம். உங்கள் சரீரத்தில் எங்க பலவீனம் இருந்தாலும் இப்பொழுதே சுகமாகும். தேவ வல்லமை உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. தேவ அக்கினி உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. அன்பின் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மாலை வேலைக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது இந்த 100க்கு 100 ஆராதனை நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மீதும் தேவனுடைய வல்லமை அளவில்லாமல் வெளிப்படுவதாக. உம்முடைய அக்கினி ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். எல்லா கட்டுகளும் தாய்க்கிறேன், எல்லா கிரியைகள் எரிக்கப்படுவதாக, எல்லா மாந்திரீக கட்டுகள் இப்பொழுது வெளியேறுவதாக, எல்லா சூனியத்தின் ஆவிகள் வெளியேறுவதாக, இப்பொழுது எல்லா இருளின் அதிகாரங்கள் வெளியேறுவதாக. இவர்களை மோசம் போக்குகிற பொல்லாத பிசாசு, தந்திரமாய் நடத்தி கொண்டிருக்கிற பொல்லாத பிசாசு இப்பொழுது வெளியேறுவதாக. குடும்பத்தை விட்டு, வாழ்க்கையை விட்டு, இவருடைய சரீரத்தை விட்டு இப்பொழுது வெளியேறும்படியாக கட்டளை கொடுக்கிறேன். நீர் கொடுத்த அதிகாரத்தின்படி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற, இதை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மீதும் கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது அளவில்லாமல் இறங்குவதாக. எல்லா வியாதிகளை இப்பொழுது விலகி போ என்று கட்டளை கொடுக்கிறேன். எல்லா சத்ருவின் போராட்டங்கள் விலகி போ என்று கட்டளை கொடுக்கிறேன். தேவனுடைய சுகமாக்குற வல்லமை ஒவ்வொரு சரீரத்திலும் இப்பொழுது இறங்குவதாக. ஷபா ரீபா கபாரா ரீகா ரீபா ஷபலபா கபாபா. தேவனுடைய சுகமாக்குற வல்லமை இப்போது கேன்சர் கட்டிகள் உடைந்து கொண்டிருக்கிறது, உடைக்கப்படுவதாக. கிட்னி பிராபங்கள் சரி செய்யப்படுவதாக. லிவர் பகுதியில் கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். சிறுங்குடல், பெருங்குடல் கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. சுகர் நார்மல் ஆகட்டும், பிபி நார்மல் ஆகட்டும், நீர்க்கட்டிகள் உடைவதாக, தைராய்டுகள் மாறுவதாக, மூட்டு வலிகள் விலகி போவதாக. நரம்பு சம்பந்தப்பட்டமான வியாதிகள் இப்போது விலகி போ. கர்த்தருடைய சுகமாக்குற வல்லமை என் பிள்ளைகளை தொடுவதாக. ஆசீர்வதிங்கப்பா. உடைய வேதனைகளை மாற்றி போடுங்க ஆண்டவர், பிரச்சனைகளை மாற்றும் ஆண்டவரே. அழுது கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. உடைய பூரண அன்பு அவர்களுக்குள்ள நிறைக்கப்படுவதாக. உடைய தெய்வீக அன்பு அவர்களை மூடுவதாக. விடுதலை கொடுக்கட்டும். விருப்பத்தின்படி செய்யுங்க. இந்த மாதத்தில் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் இவருடைய விருப்பத்தை செய்து கூப்பிடுதலை கவனியோ. இவர்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ரட்சியம் ஆண்டவரே, ரட்சியம் விடுவிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே,
நிச்சயமாகவே இந்த 1 மணி நேரம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். நீங்கள் பெற்ற நன்மைகளை கீழே உள்ள நம்பரில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்க. 24 மணி நேரமும் ஜெபிப்பதற்காக எங்களுடைய திருச்சபை மக்கள் உங்களுக்காய் காத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் இன்றைக்கு உங்களை விடுதலையாக்கி இருக்கிறார். தொடர்ந்து ஜாய் டிவி நிகழ்ச்சியை, இந்த 100க்கு 100 ஆராதனை நிகழ்ச்சியை பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.